Praise be to the name of the Lord. தேவனை எண்ணும்போதெல்லாம் When we think about God, நம் இருதயம் நிச்சயமாகவே our hearts are getting மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. rejoicing. நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள், You will experience it. நாங்களும் உணர்கிறோம். We are also experiencing it. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we look on yesterday, ஆண்டவருடைய அந்த தொடுதலை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். you will experience God's touch in your life. பலனத்தோடு இருந்த நீங்கள் You may be in a sickness yesterday. பலம் அடைந்திருப்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். We are believing God has healed you. பலம் அடைந்து விட்டீர்களா? You have received the strength. பலம் அடைந்திருப்பீர்கள். I'm believing you will receive strength. நாங்கள் சொல்கிறது எங்கள் சுய வார்த்தை அல்ல. The one we are saying, it's not on our own. தேவனுடைய வார்த்தை. It is God's word. தேவனுடைய வார்த்தை. It is God's word. வார்த்தையை சொன்னோம். We said the word. அவர் நாமத்தில் சொன்னோம். We said it in His name. அற்புதத்தை பெற்றுக்கொண்டீர்கள். I'm believing you received that healing. அற்புதம் பெற்றுக்கொண்டீர்களா? Are you received that healing? ஆண்டவரே உமக்கு நன்றி என்று நாம் சொல்வோமா? Say it with your mouth. Thank you, Lord. காரணம் Reason, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, with the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னம் with the presence of the Holy நாம் Spirit, யாவரோடும் இருக்கிறது. it is with us. இந்த வழியிலும் கூட தியானிக்கும்படியாக Let's meditate on God's word. லூக்கா சுவிசேஷம் Gospel of Luke, 2ஆம் அதிகாரம் chapter 2, 10ஆம் வசனம். verse 10. தேவதூதன் அவளை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். And the angel said unto them, Fear not, for behold, I bring you good tidings of great joy, which shall be to all people. எல்லா ஜனத்திற்கும், To all the people. ஒரு குறிப்பிட்ட தேசத்தின் ஜனங்கள் அல்ல, Not only for the specified nation, உலகம் முழுமையா இருக்கிற எல்லா ஜனத்திற்கும் for the entire people living in this earth, அவர் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியான நற்செய்தியை சொல்கிறார்கள். to bring you good tidings of great joy. மிகுந்த சந்தோஷம், Great joy. அளவிட முடியாத சந்தோஷம், It is not a measurable one. யோசிக்க முடியாத சந்தோஷம், It is not an imaginable one. நினைத்து பார்க்க முடியாத சந்தோஷம். It is not like a joy we think. தேவ சந்தோஷம் அதுதான். It is God's joy. இந்த உலகத்தில் எல்லா சந்தோஷமும் Whatever joy we have seen, குறுகிய காலங்கள், it is for a particular time. குறுகிய நேரங்கள் தான். It may be for a particular time. தேவன் கொடுக்கிற சந்தோஷம் But the one God gives, மிகுந்த சந்தோஷம், it is a great joy. நிரந்தர சந்தோஷம், It is a permanent joy. நித்திய சந்தோஷம். It will be an everlasting joy. அதற்காக தான் For that reason, இயேசு கிறிஸ்து Jesus Christ, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் மீட்க to save this world. 11ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, Verse 11 it says, என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். For unto you is born this day in the city of David a Savior, which is Christ the Lord. இரட்சகர். He is our Savior. யாருக்கு இரட்சகர்? Whose Savior is? யூதருக்கு இரட்சகரா? He is a Savior to the Jews. கிறிஸ்துவுக்கு இரட்சகரா? He is a Savior to the Christians. அல்ல, No. உலகத்துக்கே இரட்சகர். He is a Savior for this entire world. உலக இரட்சகர் He is a for Savior. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 2000 years before, நமக்காக பிறந்தார். born for us, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக பிறந்தார். born for the every nations of the world, எல்லா தேசத்தில் வாழ்கிற எல்லா ஜாதிகளுக்காக பிறந்தார். for the people from different culture. He born for us. அதற்காக தான் பிறந்தார். For that reason he born. அதனால் So இந்த பண்டிகை என்பது this season of festival is கிறிஸ்துவனுக்கு மாத்திரமல்ல, not only for Christians, இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற எல்லோருக்குமே for the people living in this world. மிகுந்த சந்தோஷம். It is for great joy. அனுபவிக்க வேண்டியவர்கள் நீங்கள். We should enjoy this happiness. இந்த உலகத்தில் யாரும் அந்த அனுபவத்தை விட்டு வெளியே போக முடியாது. No one can able to go outside of this joy. காரணம், Reason, அவர் படைப்பின் சொந்தக்காரர். he is the one who created us. அவரே உண்டாக்கினவர். He created everything. அவர்தான் நமக்கு மிகுந்த சந்தோஷம் கொடுக்க வந்திருந்தார். He is the one who came to give that great joy. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 2000 years ago, மகிமையான காலம் அது. glorified days. அந்த நாட்களில் வாழ்ந்தவர்கள் The people who lived on those days, விசேஷமான மக்களாய் they இருந்திருப்பார்கள். are very special people. அவரோடு நெருங்கி பழகினவர்கள் They have been very close to him. அதை காட்டிலும் விசேஷமானவர்கள். No one is more special than that. இன்றைக்கு அதைவிட ஒரு ரகசியம். Today we have a secret. அவர்கள் யாவரும் அவரை மாம்சமாய் பார்த்தார்கள். They seen him in a flesh. ஆனால் நாமோ இன்றைக்கு But ourselves, நமக்குள்ளே பார்க்கிறோம். we are experiencing him in between us. உங்களுக்குள்ளே நீங்கள் பார்க்கிறீர்கள். See it between you. நாங்களும் பார்க்கிறோம். We are seeing. எவ்வளவு பெரிய சந்தோஷம். That is how great joy. அதுதான் மிகுந்த சந்தோஷம். That is the great joy. அனுபவிக்கிறோம் அல்லவா? We are experiencing it. நாம் அனுபவிப்பது மாத்திரமல்ல, Not only we are experiencing it, அநேகர் அனுபவிக்க we have to do என்னென்ன விதங்களிலே
to share this experience to others. எப்படியெல்லாம் செய்ய வேண்டுமோ In whatever manner அப்படியெல்லாம் செய்து we should do, மற்றவர்கள் அனுபவிக்கும்படியாக help others to ஒரு experience. தியாகமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, We should have a sacrificial life, ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, a meaningful life, ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ. a honest life. ஒரே வாழ்க்கை தான் அல்லவா? There is only one life. மறு வாழ்க்கை கிடையாது. There is no life after this. இன்றைக்கு உலகத்தில் அநேக மக்கள் In world, many people, இன்னொரு வாழ்க்கை இருப்பதா யோசிக்கிறார்கள். they are believing they have another life. அல்ல அல்ல, No, ஒரே வாழ்க்கை. we have only one life. ஒரு பூ பூத்து வாடி போவது போல ஒரு வாழ்க்கை, It's like a flower growing and it fades. நிழல் போல ஒதுங்கி போகின்ற ஒரு வாழ்க்கை. Like a shadow, it moves. இந்த வாழ்க்கையில் This life is, நமக்கு மிகுந்த சந்தோஷம் கொடுத்திருக்கிறாரே. God has given the great சொல்ல joy, முடியாத சந்தோஷம் அல்லவா? completeness of இந்த joy. சந்தோஷத்தை This happiness is எனக்குள்ளே அடைத்து வைக்காதபடிக்கு, not only I'm keeping inside of it, நமக்குள்ளே மறைத்து வைக்காதபடிக்கு to keep it as a secret inside of வெளியே it. சொல்வோமா? We should share this நம் to others. வீட்டிலே நட்சத்திர அந்த ஸ்டாரை வைத்து சொல்வதல்ல, Not only keeping a star in our homes and அநேக வெளித்தோற்றமான காரியங்களை சொல்வதல்ல. not only on the outward appearly we are இந்த saying, மிகுந்த சந்தோஷத்தை this joyful news ஊரெல்லாம் சொல்வோம், should share to the world, உலகமெல்லாம் சொல்வோம். should preach to the world. உலக ரட்சகர் அல்லவா? He is the savior of this நாம் world. தேவனை நோக்கி பார்ப்போம். Look unto God today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, எங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறீங்க, thank you for giving us such a life. எப்பேற்பட்ட கிருபையை கொடுத்திருக்கீங்க, Thank you for giving this amazing grace. எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. Thank you for giving such an opportunity. இந்த ஆண்டெல்லாம் This year fully, Lord, எங்களோடு இருந்தீரே, you are with us, சுகத்தை கொடுத்தீரே, healed us, நடக்க கால்களை கொடுத்தீரே. able to give a walkful அநேகர் பேச முடியாமல் இருக்கும்போது பேச முடியாத வார்த்தைகளை கொடுத்தீரே. Many people can't able to speak, but you have given us a word to speak. அநேகர் படுக்கையில் இருக்கும்போது Many people are there in the sick நாங்கள் beds. போக நினைக்கின்ற இடமெல்லாம் போய் மறுபடியே கிருபை கொடுத்தீரே. God, you have given the strength to எவ்வளவு நல்லவர் ஐயா. We are so good. உணர்கிறோம் அப்பா, We are experiencing it. உணர்கிறோம். We are believing it. ஏற்றங்களை தொட்டதை உணர்கிறோம். We are believing yesterday you touched us, Lord. எங்களை சுகமாக்கினது We உணர்கிறோம். believe you healed us, Lord. ஆவியானவரே, Holy Spirit, நடத்துங்க. lead us. இன்னும் இருக்கிற நாட்களை உணர்ந்து கடந்து போக The remaining days also, நாங்கள் பெற்று மிகுந்த சந்தோஷத்தை the joy we receive, அநேகருக்கு சொல்ல அனுகிரகம் செய்யுங்க. help us to share to others. ஆசீர்வதிங்க. Bless us today. எலிகால் அஷாலாபதியா. Thank you, Lord. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Thankfully praying. இயேசுவின் நாமத்தில் In பிதாவே. Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.